வணக்கம் நண்பர்களே. எத்தனை பேர் லோன் எடுத்து அந்த லோனை கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க? ஸோ பொதுவாக ஒரு லோன் எடுத்து நிறைய பேர் ஸ்ட்ரகிளில் ஏந்து நம்ம மாட்டுறாங்க. அதாவது அவங்க லோன் எடுத்து மாட்டுறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, நம்ம எதுக்காக அந்த லோன் எடுக்கிறோன்னு தெரியாமலே எடுத்துடுறாங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் எடுக்கிறாங்க. இந்த கால்குலேஷன் நீங்க என்னைக்காவது போட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு லோனை கட்டணும். இப்போ நான் ஒரு லோன் வாங்கிட்டேன், ஒரு மாசம் ஒரு 10,000 கட்டணும். இப்போ எனக்கு அந்த மாசம் 10,000, இந்த மாசம் எனக்கு சம்பளம் வர என்னால் கட்ட முடியல. அப்போ நான் என்ன பண்றேன்னா, வேற ஒரு ஆப்லயோ இல்லை ஒரு பேங்க்லயோ நான் லோனை வாங்குறேன். 10,000 எனக்கு கொடுக்குறாங்க. அந்த 10,000 எடுத்து நான் இங்கே வந்துட்டு லோன் கட்டிடுறேன். இப்போ லோன் கட்டின உடனே என்ன ஆகுனா, இந்த மாசம் எனக்கு டேலி ஆயிடும். அடுத்த மாசம் நான் இங்க வாங்கின 10,000க்கும் இங்க வந்துட்டு வழக்கம் போல கொடுக்கக்கூடிய 10,000க்கும் ஆக மொத்தம் 20,000 ரெடி பண்ணும். இதுலதான் மக்கள் மாட்டிக்கிறாங்க. இங்க வந்து பெரிய தொகையா சொல்றேன், ஆனா சின்ன சின்ன தொகையில தான் மாட்டுறாங்க. ஒரு ஆப்ல இருந்து லோன் எடுத்து இன்னொரு ஆப்ல கட்டி போவாங்க. அப்ப இந்த ஆப்லயும் காசு கேட்பான், அந்த ஆப்லயும் காசு கேட்பான். ஒருவேளை ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ல அந்த அளவுக்கு பணம் கொடுத்து அதை விட எக்ஸ்ட்ரா கூட பணம் கொடுத்தாங்கன்னா சரி ஓகே, இதை வாங்கி இங்க கட்டி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். அப்படி கிடையாது. இங்க ஒரு 5 இஎம்ஐ பெண்டிங்ல இருக்கும். இதுல வந்து முதல்ல ஒரு லோன், இதுல ஒரு 5 இஎம்ஐ போட்டிருப்பான். இப்ப என்ன ஆகும்னா, இதுல இருந்து காசை வாங்கி நீங்க இங்க ஒரு லோனை கட்டி விட்டுருவீங்க. இப்ப இதுக்கு ஒரு லோனு கட்டிங்க, 2 லோன் ஆயிரும். இப்ப என்ன பண்ணோம், இந்த இடத்துல உங்களுடைய கடனையும் பார்க்கணும், உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யணும், வேலையும் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி ஒரே டைம்ல பார்க்க முடியும்? எப்பவுமே சரி, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்காதீங்க. அது மேலும் மேலும் உங்களை பாலுங்கணத்துல தான் தள்ளிவிடும். ஸோ இது வந்துட்டு என்னுடைய அனுபவம். பிகாஸ் நான் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி 2-3 சேனல்கள் இருக்குது. அதனுடைய அனுபவம் தான். ஸோ அதனால நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். மேற்கொண்டு ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலியமாக தான் நீங்கள் ஒரு முடிவு அப்படின்றது எடுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் நிறைய வீடியோ தொடர்ந்து பண்ண போகிறோம். அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லோனை பற்றி, அதாவது நம்ம லோனு, ஃபைனான்ஷியல், ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பேச போகிறோம் நம்மளுடைய சேனல். பாய்.